ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜிஸ் டெலிகசி. இன்றைக்கி ஒரு யம்மியான பிரெட் ஹல்வா பார்க்க போகிறோம். இந்த ரெஸ்டாரண்ட்டில் பிரியாணிலாம் வாங்கினீங்கன்னா இந்த ஹல்வா தான் கொடுப்பாங்க. ஸோ அதை நான் இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்தேன். இந்த பிரெட் எடுக்கிறது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது எடுக்காதீங்க. 1 or 2 days ஓல்டு இருக்கிறத எடுத்துக்கோங்க. இந்த சைடில் இருக்க க்ரஸ்ட் வேணும்னா கட் பண்ணிக்கலாம். பட் நான் அதை வந்து வேஸ்ட் பண்ணலை. ஒரே சைஸாக இதை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். கொஞ்சம் மீடியமான ஹாட் ஆயிலில் அதை பொரித்து எடுக்கிறோம். ரொம்ப சூடு இருந்தால் தீஞ்சிரும். ஸோ டக்குன்னு பார்த்து திருப்பிடணும். புது ப்ரெட்டாக இருந்தால் ரொம்ப எண்ணெய் குடிக்கும். அதனால தான் 1 or 2 days ஓல்டு நான் சொல்கிறேன். செம்ம கிறிஸ்பி ஆயிடுச்சு பாருங்கள். இதை எடுத்து தனியாக வச்சிடுறோம். நான் கம்மியாக ப்ரெட் எடுத்ததுனால ஜஸ்ட் ஒரு 50 grams அளவுக்கு தான் சுகர் எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற தண்ணியும் ஊற்றிருக்கேன். ரொம்ப ஜீரா கம்பிப்பாகு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. முந்திரியும் நெய்யில் வறுத்து வச்சுட்டேன். இது பாருங்கள், நம்ம குலாப் ஜாமுனுக்கெலாம் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஓரளவுக்கு திக்காக வந்தால் போதும். அவ்வளோதாங்க. இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த வறுத்து வச்ச ப்ரெட்டை அதில் போடுறோம். நல்லா முழுகட்டும். இப்போ திருப்பி அடுப்பு பற்ற வச்சுட்டேன். பாருங்கள், அதில் பாயில் ஆகுது. பட் இந்த சுகர் சிரப்பில் வந்து ஃபுல்லாக இது வந்து குக் ஆகாது. நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சு பார்ப்போம். ஓரளவுக்கு தான் சாஃப்டாக இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சம் பால் ஊற்றுறோம். மில்க் மெய்ட் போடலாம், பால் கோவா போடலாம். இதெல்லாம் வந்து இன்னும் பயங்கர ரிச்சாக இருக்குங்க. பட் நாங்கள் அதிகம் ஸ்வீட் சாப்பிடாதனால இதுவே எங்களுக்கு திகட்டுச்சு. நீங்கள் ரிச்னஸ் வேணும்னா அதெல்லாம் போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு ஃபியூ மினிட்ஸ் வேக விட்டேன். அந்த பாலெல்லாம் நல்லா சுண்டிருச்சு. இப்போ பார்த்தீங்களா, அந்த ஹார்டாக இருந்த ப்ரெட்லாம் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் போட்டிருக்கேன். வேணும்னா குங்குமப்பூ கூட போட்டுக்கலாம். அண்ட் நட்ஸும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பாதாம் பிஸ்தா முந்திரியோடு சேர்த்து அதெல்லாமும் போட்டுக்கலாம். பட் நான் இன்றைக்கி வந்து முந்திரி மட்டும்தான் வறுத்து வச்சுருக்கேன். தெரியுதுங்களா, நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. சில ப்ரெட் பீசஸ் அப்படியே இருந்தால் கூட ஃபைன். அதுவும் ஒரு டேஸ்ட் நல்லா தாங்க இருக்கும். இப்போ வறுத்து வச்ச முந்திரி போட்டு கலந்து எடுத்துட்டோன்னா நம்ம யம்மியான ப்ரெட் ஹல்வா வித்தின் ஒரு 10 to 15 minutes அவ்வளோதாங்க. சூப்பர் டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு. இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா, நான் நெய்யே ஆட் பண்ணல பாருங்கள். ஆனால் செம்ம டேஸ்டியாக இருந்ததுங்க. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சதான்னு எனக்கு சொல்லுங்கள். பாய்.